ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மீன ராசி ராசியில் சந்திரன் இருக்கார். பகல் 1:33 வரைக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன நிம்மதி ஏற்படும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உறவினர்களுடன் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. மதியம் 1:33 மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது கடன் அடைபடுவதில் சாதகமான பலன்கள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சப்போர்ட்டிவாக இருக்குது. குடும்ப சூழல் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதற்குண்டான உதவிகள், பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். மனக்கவலை அதிகரிக்கும். தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். இது எல்லாமே மத்தியானம் 1 மேலே மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மத்தியானம் 1 மேலேயும் என்னதான் தாமதமானாலும் உங்களுக்கு பண வரவில் தொய்வு இருக்காது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது. அதனால் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் தேவையற்ற வாக்குவாதங்கள், வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள்.